இந்த மாவட்ட மக்கள் இருவரும் தலைவர்களை வெற்றி பெற செய்து இந்த நாடே செழிப்பாக இருந்ததற்கு அடித்தளம் பெற்றது இந்த பூமி. அந்த பூமியில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அம்மா பிறந்த நாள் என்றால் நம் குடும்பத்தில் ஒருவருக்கு பிறந்த நாள் நடந்தால் எப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோமோ அதை போல தமிழகம் முழுவதும் அம்மாவுக்கு பிறந்த நாளாக எடுக்கின்றோம். தேனி மாவட்டத்திலும் தேனியிலும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காட்டிய வழியிலே இதையும் புரட்சி தலைவி அம்மாவள் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அந்த இருவரும் தலைவருடைய ஆட்சியிலே தான் தமிழகம் ஏற்றம் பெற்றது. அனைத்து துறைகளும் வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கின்ற மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தலைவர்கள். இன்றைக்கு இதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் முதலாக ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்திலே போடியிலே போட்டியிட்டார். பிறகு ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட்டு தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆக 2 முதலமைச்சரை கொடுத்த மாவட்டம் இந்த தேனி மாவட்டம். இந்த தேனி மாவட்ட மக்களுக்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இன்றைய ஆட்சியாளர் கேட்கின்றார்கள், கடந்த 10 ஆண்டுகால அண்ணா திமுக ஆட்சி ஒரு 2 ஆட்சி என்று திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு வெளிச்சத்துக்கு வரவில்லை. இன்றைக்கு தேனி மாவட்டத்திற்கு வந்து வாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கின்றதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சட்டக் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தோம். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை இந்த மாவட்டத்திற்கு கொடுத்தோம். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு கலை கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாய குடும்பத்தில் பிறந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவன் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு மாவட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் நிறைவு பெற இருக்கின்றது. ஒரு துரும்பை கூட இந்த மாவட்டத்திற்கு கிள்ளி போடவில்லை. என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? நாங்கள் எவ்வளவு திட்டத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்றார்கள். அவ்வளவு திட்டத்தை கொடுத்தோம். அதனால் மக்கள் எங்களுக்கு அந்த புகழ்ச்சியை கொடுக்கின்றார்கள், பெருமையை கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கூட்டு குடி திட்டத்தை கொடுத்தோம். இப்படி பல திட்டங்களை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு 18ஆம் கால்வாய் நிறைவேற்றப்பட்டது, 58ஆம் கால்வாய் நிறைவேற்றப்பட்டது, பிடிஆர் வாய்க்கால் மற்றும் தந்தை பெரியார் வாய்க்கால் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது. கம்பம், போடி, தேனி, பெரியகுளம் நகர்களுக்கு புதிய கூட்டுக்குடி திட்டம், நிலையான பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் மக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஈரமாடி சிப்காட் கொண்டு வரப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நெஞ்சை நிமித்தி உங்கள் முன் நாங்கள் நிற்கின்றோம். திமுக ஒரு திட்டத்தையாவது இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்ததா? இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் போட்டோ ஷூட், அப்படியே வருவார்,
அப்படியே இங்க இருக்கிற தொலைக்காட்சி அப்படியே அழகா படம் பிடிப்பாங்க, நாம பேசுறதெல்லாம் போட மாட்டாங்க. எவ்வளவு திட்டத்தை செஞ்சிருக்கிறோம், தயவு செய்து போடுங்க. இனியாவது மக்களுக்கு செய்த நன்மையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க. ஒண்ணுமே செய்யாத பொம்மை முதலமைச்சருக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறீங்க. கஷ்டப்பட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கம், அரசாங்கம் இன்றைய தினம் நாங்கள் எடுத்து சொல்லுகின்ற செய்தியை மக்களுக்கு சேரக்கூடிய பணியை செய்து. அது மட்டுமல்ல, முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் 136 142 அடியாக உயர்த்துவதற்கு சட்ட போராட்டம் பண்ணி வெற்றி கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 142 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் இதே புரட்சி தலைவி அம்மாவுக்கு போராடி சட்ட நுணுக்கத்தை எல்லாம் நாடாளுமன்ற சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு அதன் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம். அணை பலப்படுத்திய பிறகு 142 152 உயர்த்தலாம் என்று அதற்காக உடல் நடவடிக்கை நான் எடுத்தேன். நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் 142 152 அடியாக முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு தேவை நடவடிக்கை எடுக்க சொன்னார்கள். அம்மாவுடைய ஆணையை ஏற்று அம்மாவுடைய அரசு, அம்மா மறைந்த பிறகு துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்தார்கள். ஆனா அம்மா போட்ட உத்தரவை அதிமுக அரசு செயல்படுத்துகின்ற விதமாக அங்கே அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அறிவித்தபடி அங்க இருக்கின்ற பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அணையினுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கணும் என்பதற்கு ஆராய்வதற்காக குழு அமைக்கப்பட்டது. அதனுடைய ஆலோசனைப்படி அதிமுக அரசாங்கம் அங்கே டெண்டர் விடப்பட்டு பணியெல்லாம் துவக்கினோம். பல்வேறு காரணத்தினால் தடைப்பட்டது. பிறகு வந்த அரசு கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. இன்று வரை இந்த திட்டம் முழுமையாக பெறவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருந்தால் 142 152 அடி உயர்த்தப்பட்டிருக்கின்றோம். முல்லை பெரியார் அணை என்பது 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரம். முல்லை பெரியார் அணையை நம்பித்தான் 5 மாவட்ட மக்கள் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேளாண் பணியாக இருந்தாலும் சரி, வேளாண் தொழிலாளர் இருந்தாலும் சரி, இந்த அணையினுடைய நீரை நம்பித்தான் விவசாயிகளும் தொழிலாளிகளும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களால் தேர்ந்தெடுக்கப்படும். அணையினுடைய நீர்மட்டம் உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இந்த அணையை கட்டிய அந்த மாமனிதருக்கு இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு பெண்ணி குயிக் அவர்களுக்கு நினைவு மண்டபம் எழுப்பியதும் அதிமுக அரசாங்கம் தான்.